जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं माता पिता कुलदेवता துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம், மிதுனத்தில் சுக்கிரன் குரு புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் இருக்க, அடுத்ததாக கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு, சனி வக்கரம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு 12 ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், இது மாறாது. இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு, சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வராங்க, அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமே இது பொதுவான பலன்கள். இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், மேஷ ராசின்னு இப்படி தான் இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும். இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே சொல்லியிருக்காங்க. நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து நேரடியாக சுவாமி நீங்கள் சொன்ன பலன் எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன், நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன், ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன். எதிர்கால வாழ்க்கை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2026, 27, 28 எனக்கு எப்படி இருக்கும், நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், உத்தியோகம், என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து போகலாம். மேஷ ராசி நேயர்களை, உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சாதனை சிகரத்தில் மேஷம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சிவபெருமான் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. சிக்கல்களிலிருந்து வெளியேறும் சக்தியான மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன, சில நேரங்களில் கண்களை கூட நம்ப முடியாத நிலை இருக்கும் சில நேரங்களில். ஸோ கவனமாக இருக்கணும். பொதுவாக ஒரு விஷயமா சொல்லிட்டு வரேன். வேலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வு, ஆனால் புதிய பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேலையில் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், பணி சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. வேலையில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு சில உறவினர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுலேயும் அந்த குடும்பத்திலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மறையும். சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். உறவினர்களால் சில மகிழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இவர்கள் ஒத்துமையோடு இருப்பார்கள். கொஞ்சம் ஒத்துமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சுண்டு அந்த லைஃப்பை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அந்த யோகா அமைப்புகள் உண்டு. சிறு வாக்குவாதங்கள் மறையும். அது இல்லாத குடும்பமே கிடையாது. ஆனால் வாக்குவாதங்கள் மறையும். ஸோ அதையே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு எந்த காதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீ எனக்கு வேண்டாம் நான் உனக்கு வேண்டாம் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட சில நேரத்தில் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது திருமணம் பேச்சுவார்த்தைகள் பேசலாம், திருமணத்துக்கான சில பேச்சுவார்த்தைகள், முதல் மனம் பேசி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இரண்டாவது திருமணம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் நிறைய தடங்கள் நிறையா இருக்குது.
இதில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இருக்குது. பரணி நட்சத்திரம் தப்பிச்சிருவாங்க, அஸ்வினி நட்சத்திரம் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனால் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் ஜாதகத்தில் வரணும். தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா புதிய தொழில் தொடங்க முயற்சி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. புதிய தொழில் தொடங்க புதிய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் சொத்து வாங்குறதும், சொத்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கான சில வாய்ப்புகள்லாம் உண்டு. சில நேரத்தில் பங்காளிகள் சண்டைகள் நிறையா இருக்கும். நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த பங்காளிகள். மேஷராசி பொறுத்தளவுக்கு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. என்னப்பா இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசுப செலவுகள் அதிகரிக்கும். சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் காலமாக இருப்பாங்க, அதனால் செலவுகள் இங்கே போகணும் அங்கே போகணும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீண்ட நாள் வழக்கு சாதகமாக முடியும். ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இழுத்துட்டுருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவாகரத்து கேஸ் கூட சில நேரத்தில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய கர்மா அப்படின்னு எடுத்துக்கும்போது பழைய கர்மாவை கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய ஜாதக கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேஷராசி கர்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பிறந்த நட்சத்திர கர்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பழைய பாவங்களை கரைக்க நீங்கள் அதிகமாக முற்பட வேண்டும். பிறர் நலனில் கூட நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்து நீங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், சில விஷயங்கள், அதாவது மருத்துவ ரீதியாக எடுத்துக்கோங்களேன், நரம்பு சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குது, உடல் வெப்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் உண்டு, தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா குடல், ரெண்டாவது மாதவிடாய் சம்பந்தமான சில நோய்கள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு, சில பேருக்கு கேன்சர் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீரவாகீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. வீரவாகீஸ்வரர் ஆலயம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் இந்த பரிகாரத்திற்கான சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அதை தியானம் பண்ணும்போது எந்த கோவில் நம்ம வாயில் டக்குன்னு இந்த ராசிக்கு இங்கே போகணும் அப்படின்னு அப்படி திறக்கும்போது வருதோ அந்த கோவில் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குறதா நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துட்டேன். அதனால் மேஷராசி வீரவாகீஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 9, தவிர்க்க வேண்டிய எண்கள் 6. அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துனோன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுளாக இருக்கும். பாசிட்டிவ் வருமானத்தை அதிகரிக்கும், நெகட்டிவ் அதீத விசுவாசம் பாதிக்கும். ரொம்ப இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், நெகட்டிவ் சொன்ன விஷயம், அதீத விசுவாசம் பாதிக்கும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரசாங்க தொழிலிலே இருக்கக்கூடியவர்கள், இப்போ நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத நிறைய மன உளைச்சல், மனப்பிரச்சனைகள் நிறையா வரும். சில பேருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மேஷ ராசியில் வேலை பார்க்கக்கூடிய தாசில்தாராக இருக்கட்டும், அந்த தாசில்தாருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது படிப்பில் நிறைய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது. பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், மேஷ ராசியெல்லாம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அஜாக்கிரதையாக இருந்துடுறீங்க. அது சரியாக வராது கண்ணு. அதனால் நீங்கள் நிறைய நல்லா படித்தா தான் அடுத்தடுத்து நிறைய நல்ல சூழ்நிலையில் வர முடியும், இல்லைன்னா முடியாது. ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுடைய பங்குதாரர், பங்கு சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதுலாம் கவனத்தோடு நீங்கள் செயல்பாடு செய்ய வேண்டும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அம்மன் வழிபாடு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓம் சாம் சரவண பவாய நமஹா, ஓம் சாம் சரவண பவாய நமஹா. சாம் அப்படிங்கிறது மூலமந்திரம். ஓம் சாம் சரவண பவாய நமஹா, ஓம் சாம் சரவண பவாய நமஹா 27 முறை காலையில் சாயங்காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வாழ்க வளமுடன்.